சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல இயக்குனர் ஏழுமலை இயக்கத்துல மைனா சேது, சம்ரிதி தாரா, தேனப்பன் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மையல். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க. ஆடு திருடக்கூடிய ஒரு இளைஞனுக்கும் ஊரால ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்படக்கூடிய காதல் தான் இந்த மையல். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு வயசான தம்பதியினரை கொடூரமான முறையில கொலை செய்யறாங்க. கொலையாளி யார் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இரவு நேரங்கள்ல ஆடு திருடக்கூடிய ஒரு திருடனை ஊர் பொதுமக்கள் துரத்திட்டு இருக்காங்க. அவன் ஒரு கிணத்துக்குள்ள குதிக்கிறான். இரவு முழுக்க அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற அந்த திருடனை காலையில ஊரால ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த பெண் வந்து காப்பாத்துறா. அவதான் நாயகி சம்ரிதி தாரா. இந்த திருடனுக்கும் நாயகிக்கும் காதல் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த கொலை செய்யப்பட்டவங்க யாரு, எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, இந்த ஆடு திருடனுடைய காதல் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த மையல் படத்தினுடைய விரிவான கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் மைனா சேது இவரு ஆடு திருடக்கூடிய அந்த மாடசாமி கதாபாத்திரத்துல அவ்வளவு கச்சிதமா பொருந்திருப்பாரு. இவருடைய தோற்றம் அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு கச்சிதமா பொருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. குறிப்பா தன்னுடைய காதலுக்காக திருத்தி வாழணும்னு நினைக்கும் பொழுது போலீஸ் இவரை கைது பண்ணி கூட்டு போயிடறாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். அதே போல தன்னுடைய காதலிக்கு நடந்த கொடுமைக்காக ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனுமே சூறையாடுற காட்சிகள்ல நாயகன் ஆவேசமா நடிச்சிருப்பாரு. தன்னுடைய அசுரத்தனமான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நாயகி சம்ரிதி தாரா இவங்க ஒரு கிராமத்து பெண்ணா அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய காதல நாயகன் கிட்ட வெளிப்படுத்துற காட்சியாகட்டும், தன்னுடைய காதல தன்னுடைய பாட்டி கிட்ட சொல்ற அந்த காட்சியாகட்டும், ரசிக்கக்கூடிய வகையில அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. அதே போல நாயகியுடைய பாட்டியா வரக்கூடிய ரத்னா சூனியக்காரி கதாபாத்திரத்துல மிரட்டிருப்பாங்க. பாக்குற நமக்கே பயமா இருக்கும். அதே போல பண்ணையாரா வரக்கூடிய தேனப்பன், போலீஸ் கதாபாத்திரம் நடிச்சக்கூடிய மற்ற நடிகர்கள் எல்லாருமே சிறப்பான பங்களிப்பு கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அதே போல இசை குறை சொல்ற அளவுக்கு இல்ல, அவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய திரைக்கதையை எழுதியிருக்கக்கூடிய ஜெயமோகன் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா எழுதியிருக்கலாம். அதே போல இந்த படத்தை இயக்கிருக்கக்கூடிய ஏழுமலை ஒரு ஆடு திருடனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய காதல் மோதல திரைக்கதையா இயக்கியிருக்காரு. அந்த திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா காட்சிகள்ல திரையில கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அதே போல ஜெயமோகனும் திரைக்கதையில கொஞ்சம் சுவாரஸ்யமா எழுதியிருக்கலாம். மொத்தத்துல ஓரளவுக்கு ஆவரேஜான படமா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 2.8. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.